12th max example 4.28 solve அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ tan inverse of x minus 1 divided by x minus 2 plus tan inverse of x plus 1 divided by x plus 2 equal to pi by 4னு இருக்குது. ஜஸ்ட் இது என்ன செய்கிறோம், இங்கே tan inverse of a plus tan inverse of b அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஃபார்முலாவை அப்படியே யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கிடச்சிரும். ஸோ tan inverse of a plus b divided by 1 minus ab இதான் அதோட ஃபார்முலா. ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். ஸோ tan inverse of a இருக்கிற இடத்துல x minus 1 divided by x minus 2 plus b இருக்கிற இடத்துல x plus 1 divided by x plus 2 divided by 1 minus a into b. இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்க. x minus 1 divided by x minus 2 x plus 1 divided by x plus 2 equal to pi by 4. ஓகேவா? இப்போ உள்ளார இருக்கிற டேர்ம்ஸ்லாம் அப்படியே எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். ஜஸ்ட் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க. ஸோ x minus 1 into x plus 2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் டேர்முக்கு x plus 1 into x minus 2ன்னு கிடைக்கும். ஓகேவா? டிவைடட் பைல டினாமினேட்டர் இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்க. x minus 2 into x plus 2ன்னு ஆகிடும். ஓகேவா? அதுக்கு கீழே உள்ள டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் என்ன செஞ்சுக்குங்க, எல்சிஎம் எடுத்துங்க. இங்கே டிவைடட் பைல 1 இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டேர்மாலையுமே இந்த 1 மல்டிப்ளை பண்ணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா x minus 2 into x plus 2 minus x minus 1 into x plus 1. மைனஸ் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ப்ராக்கெட்ஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஆனால் இங்கே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குங்கிறதுனால அது தேவைப்படாது. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் ப்ராப்பராக போட்டுருங்க. ஓகேவா? ஸோ டிவைடட் பை x minus 2 into x plus 2. ஓகேவா? இப்போ டினாமினேட்டரில் இந்த ரெண்டு டேர்ம்ஸும் ஈக்குவலாக இருக்குது. அதை கேன்சல் பண்ணிக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற pi by 4. நெக்ஸ்ட்டு அப்படியே உள்ளார இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. tan inverse of இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். x ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை இது வந்து அப்படியே ரெண்டுமே வந்து a plus b into a minus b ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டு. ஸோ x ஸ்கொயர் மைனஸ் 4 மைனஸ் இங்கே மைனஸால் உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா இது உள்ளார வர ஆன்சர் வந்து x ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு வரும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இந்த மைனஸ் என்ன செஞ்சுங்க, உள்ளே கொண்டு போயிடுங்க. ஒரே ஸ்டெப்பில் கொண்டு போகிறதுக்கு மறந்துடுவீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக போட்டுங்க, ப்ராக்கெட்ஸ் போட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகிறதுனால கொண்டு போகலாம். ஓகேவா? ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே மைனஸ் 1 வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ மேலே பாருங்கள், இங்கே மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். மைனஸ் 2x ப்ளஸ் 2x கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு pi by 4. மீதி இருக்கிற டேர்ம்ஸை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிவிடுங்க. ஸோ tan inverse ஆஃப் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ 2x ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 4 டிவைடட் பை மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் மைனஸ் 3 இருக்கும் இங்கே, விச் இஸ் ஈக்குவல் டு pi by 4. இம்ப்ளைஸ் இந்த tan inverse ரைட் எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ tan inverse அந்த பக்கம் போனதுன்னா tan மாறிடும். ஸோ ரிமைனிங் 2x ஸ்கொயர் மைனஸ் 4 டிவைடட் பை மைனஸ் 3ன்னு இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு tan pi by 4. tan pi by 4ஓட வேல்யூ வந்து 1ன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கோங்க. மைனஸ் 3 ஈக்குவல் டு 1 இம்ப்ளைஸ் இந்த மைனஸ் 3யை அங்கே ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடுங்க, விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. இந்த டேர்மையை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 3. இது அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் 4ன்னு ஆகிடும். ஸோ 4 மைனஸ் 3 1ன்னு ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்தராக எக்ஸை மட்டும் வச்சுட்டு மீது எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிட வேண்டியதான். ஸோ 1/2 இதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√2ன்னு கிடைக்கும். ஓகேவா? அவங்க சால்வ்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ சால்வ்னா என்னது, எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√2. ஓகேவா?